அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இந்த காலகட்டத்தில் நிறைய குடும்பங்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். விசுவாச குடும்பங்களிலேயே நல்லா ஜெபிக்கிறோம் பிரதர், ஆனால் குடும்பமாக கஷ்டப்படுகிறோம், போராடுகிறோம். குடும்பத்துக்குள்ள ஃபினான்ஸில் நிறைய விஷயங்களில் நாங்கள் போராடி கொண்டு வர வேண்டி இருக்கிறது. என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல பிரதர். எங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய தடை இருக்கிறதாகவே நாங்கள் உணர்கிறோம் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு அருமையான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வந்தார்கள். 7 எக்காலங்கள், 7 ஆசாரியர்கள், 7 நாட்கள், 7வது நாள் 7 முறை. பின்னால யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு குடும்பத்தில் நம்முடைய மனைவியோ பிள்ளைகளோ வாங்க ஒரு குறிப்பிட்ட காரியம் செய்யலைன்னா ஏன் அதை யோசிக்கிறீங்க? அது நல்லா இருக்குமா? அது நடக்குமா? நிறைய சந்தேகங்களை குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்களே கேட்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்த ஜனங்களும் கையில் ஆயுதம் கிடையாது, எந்த விதமான பொருட்களும் இல்லாமல் 7 நாட்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் 7வது நாள் 7 முறையும் சுற்றுறாங்க. இப்போ சுற்றி வரவங்களுக்குள்ள ஒரு அவிசுவாசம் வெளிப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் இந்த யோசுவா ஒரு ஆயுதம் இல்லாமல் இப்படி சுற்றிட்டு வர சொல்கிறாரு. சுற்றிட்டு வந்தால் அவ்வளோ பெரிய கோட்டை இடிஞ்சு விழுந்துருமா? நம்ம ஜெயிச்சிருவோமா? கேள்வியே கேட்கல, அவங்க அவிசுவாசப்படலை. வசனம் சொல்கிறது, எரிகோ கோட்டையை 7 நாட்கள் சுற்றி வரப்பட்டு விசுவாசத்தினாலே வீழ்த்தினார்கள். இங்கே தான் ஒரு மிக முக்கியமான காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரே குடும்பமாக ஒரே விசுவாசத்தோடு அந்த எரிகோ கோட்டையை சுற்றினார்கள். யாருக்குள்ளும் சந்தேகம் வரலை. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம குடும்பம், நம்முடைய சபை ஒருமனப்பட்டு ஒரே விசுவாசத்தோடு செயல்பட்டோமானால் நிச்சயம் நமக்கு முன்பாக இருக்கிற எரிகோ என்ற தடையை உடைந்தது போல நமக்கு முன்பாக இருக்கிற இந்த தடைகளும் உடைய ஆரம்பிக்கும். இஸ்ரவேலருக்கு எரிகோ தடையா இருந்தது, இன்னைக்கு நமக்கு நிறைய தடை இருக்கிறது. அவைகள் எல்லாம் இடிந்து விழ வேண்டுமானால் குடும்பமாய் ஒன்று சேர்ந்து ஒரே மனதோடு ஜெபிக்க வேண்டும், ஒரே மனதோடு விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த குடும்பத்தில் பலத்த அற்புதங்களை ஆண்டவர் செய்ய ஆரம்பிப்பார். பலத்த அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நம்ம யோசிச்சு பாருங்களேன், நம்ம குடும்பமாக உட்காந்து குடும்ப ஜெபம் பண்ணுறோமா? கணவன் ஒரு டைமில் ஜெபம் பண்ணுவாங்க, மனைவி ஒரு டைமில் ஜெபம் பண்ணுவாங்க, பிள்ளைங்க ஒரு டைமில் ஜெபம் பண்ணுவாங்க. குடும்ப ஜெபமே ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலையாய் அநேக குடும்பங்கள் இருக்குது. எப்படி குடும்பமாக விசுவாசிக்க முடியும்? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசித்தால் எரிகோ போன்ற தடைகள் என்ன, அதற்கு மேல் இருக்கிற தடைகள் கூட உடைய ஆரம்பிக்கும். இன்னைக்கு நீங்கள் குழுவாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம். ஒருமனப்பட்டு விசுவாசித்து பாருங்கள், நிச்சயம் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வார். அவர்கள் விசுவாசத்தினாலே எரிகோ கோட்டையை 7 நாள் சுற்றி வந்து வீழ்த்தினார்கள். விசுவாசத்தினாலே ஒருமனப்பட்டு நாமும் அதை செய்வோமானால் நமக்கும் ஒரு மிகப்பெரிய ஜெயம் கிடைக்க ஆரம்பிக்கும். வேத வசனங்களை எல்லாம் வாசிக்கும் போது எங்கெல்லாம் ஒற்றுமையாக செயல்பட்டாங்களோ அங்கெல்லாம் ஜெயம் கிடைக்கும். இன்னைக்கு ஒற்றுமையாக ஒரே மனதோடு விசுவாசத்தில் நிலைத்திருந்தால், விசுவாசத்தோடு ஜெபித்தால் கர்த்தர் அற்புதம் செய்வார். சில குடும்பங்களை சொல்லுவாங்க, பிரதர் நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு ஆண்டவர் இதெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி விசுவாசிக்கிறேன், ஆனால் என்னுடைய மனைவி பிள்ளைங்க விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க, என்னுடைய குடும்பத்தார் விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனால் நிறைய அற்புதங்களை முன்பாக நான் விசுவாசித்து எனக்கு ஆண்டவர் செய்கிறதை முன்னாடி பார்த்துருக்குறாங்க. ஆனால் இதில் என் குடும்பம் என்னை ஒன்று சேர்ந்து விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க. அது எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு பார்க்குறாங்க. இப்படி இருந்தால் எப்படி நடக்கும் அற்புதம்? நீங்கள் குடும்பமாக ஒன்று சேருங்க, குடும்பமாக ஜெபிக்க ஆரம்பிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருமனப்பட்டு ஒரே இருதயத்தோடு எல்லாரும் ஒன்றிணைந்து ஒவ்வொரு நாளும்
அந்த கோட்டையை ஒரு முறை சுற்றி வந்து 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வருகிற போது அற்புதம் நடந்தது. ஒரு டைம் வச்சிருக்கிறாரு. இந்த கூடி கூடி ஜெபிக்கும் போது கூட ஒரு டைம் வச்சிருக்கிறார். அந்த டைம் வரும்போது எரிகோ உடைக்கப்படும், அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். கூடி ஜெபியுங்க, கூடி விசுவாசிங்க. நிச்சயம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். இன்னைக்கு உங்க குடும்பமா சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க, விசுவாசிக்க ஆரம்பிங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். எதிர்பார்க்கலாமா? சேர்ந்து ஜெபிப்போமா? அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருமனப்பட்டு ஒரே இருதயத்தோடு விசுவாசித்து ஒன்றிணைந்து நடந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டது போல குடும்பமாய் சபையாய் ஒன்றிணைந்து ஒரே மனதோடு கூட எங்களுக்கு முன்பாய் இருக்கிற தடைகள், எரிகோ கோட்டைகளை உடைத்து ஜெயமெடுக்க நீங்க கிருபை பாராட்டுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்குள் ஒரு மனது ஒரே விசுவாசத்தை தந்து ஆசீர்வதிங்கப்பா. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.